ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸ் அண்ணன் செக் பண்ண ரிப்போர்ட் பார்த்து நாங்க ரொம்ப பயந்துட்டோம். அண்ணனுக்கு தொடர்ந்து எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்ததுனால அவர் பிரெயின் டோட்டலா டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. இப்போதைக்கு அவரால் கை அசைக்க முடியாது, கால் அசைக்க முடியாது, பேச முடியாது. மொத்தத்துல அவரால் எந்த வேலையும் தானே செஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. டாக்டர் அட்வைஸ் படி வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம். குணமாயிடுவாருங்கிற நம்பிக்கையில அண்ணி ராப்பகலா பார்த்துக்கிட்டாங்க. ஆனா நாளுக்கு நாளா அவரோட நிலைமை மோசமாயிட்டே போச்சு. சுருக்கமா சொன்னா அவர் ஒரு ஜடமாயிட்டாரு. வாழ்நாள் பூரா எப்படி இருக்க கூடாதுன்னு நினைச்சாரோ அப்படி ஆயிட்டாரு. நீங்களா அடிச்சீங்க? My God! My God! அண்ணே! 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 என்ன தர? அண்ணன் கொண்டு இல்ல. டோட்டலி நார்மல். நிஜமாவா? அவரே தலையசிச்சாரு. வந்து பாருங்க. இப்போதான் பார்த்தேன். அவராவே தலையசிச்சாரு. நான் போய் டாக்டர் கூட்டு வந்துறேன். நீங்க பாத்துங்க. என்னங்க? இத்தனை நாளா பாருங்க சார், என் அண்ணனுக்கு ஒண்ணும் ஆகல. அன்னைக்கு நீங்க போய் சொல்லிட்டீங்க. அப்படி தப்பு பண்ணாதீங்க ப்ளீஸ். அண்ணே, ஒண்ணும் கவலைப்படாதீங்க. கடவுள் நம்மள கைவிடல. போய் டாக்டர் காஃபி கொண்டாங்க. நீங்க பாருங்க சார். டாக்டர், வேற எதுவும் சொல்லிடாதீங்க. சரியா செக் பண்ணுங்க. சரியா செக் பண்ணுங்க. கம் ஆன், செக். ப்ளீஸ் கூல் டவுன். நோ, சரியா வரல. நீ அண்ணன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். நானே பார்த்தேன். கம் ஆன், செக் சார். அது ஏதோ பேலன்ஸ் தவறு இருக்கு சார். அப்படி எல்லாம் சொல்லிடாதீங்க. வா, உன் அண்ணன் மேல உனக்கு எவ்வளவு பாசம் இருக்கோ அதே மாதிரி என் ஃப்ரெண்டு மேல எனக்கு அக்கறை இருக்குப்பா. சரி சார், ஐம் சாரி சார். என் அண்ணன் குணமாடுவார் இல்ல, அவர் ஒரு பச்சை குழந்தை மாதிரி சார். ஆமா, இனிமே அவரு பச்சை குழந்தை தான். பச்சை குழந்தையா? பசிச்ச பச்சை குழந்தை கூட அழுமை டாக்டர். அப்ப இனிமே அண்ணா சிரிக்க மாட்டாரா, பேச மாட்டாரா? என் அண்ணா அண்ணி அந்நியமா சந்தோஷமா இருக்க மாட்டாங்களா? சோறு தண்ணி இல்லாம, எந்த உணர்வு இல்லாம எப்படி சார் உயிரோட? எப்படி இன்னும் எவ்வளவு நாள் சார், எவ்வளவு நாள் இப்படி இருக்க முடியும்? ஏதாவது பண்ணுங்க, ஏதாவது பண்ணுங்க டாக்டர் ப்ளீஸ். இந்த மாதிரி நிலைமை உன் அண்ணன் மாதிரி ஒரு நல்ல மனுஷனுக்கு வரக்கூடாது. வந்துருச்சு. நீ ஏன் தைரியம் இருந்துட்டா உன் அன்னைக்கு யார் ஆறுதல் சொல்லுவா? சில சமயங்கள்ல சில உண்மைகளை நம்ம சந்திச்சுதான் ஆகணும் சார். பெரிய என்னால தாங்கிக்க முடியல. என்ன பண்ணீங்க? அவர் இல்லாம என்னால எந்த பொண்டாட்டியும் செய்யாத காரியம். என்ன பண்ண? உங்களுக்கு ஒண்ணும் ஆகல, உங்களுக்கு ஒண்ணும் ஆகல. அண்ணா நீ சாகரிச்சிட்டே.
உன்னை சாகடிக்காம விட மாட்டேன்டா. யுவர் ஆனர், வெக்கத்தை விட்டு சொல்ல போனா இவனுக்கும் இவங்க அன்னிக்கும் அப்படி இப்படின்னு அரச புரசல ஏதோ இருந்திருக்குதுங்க. இப்படித்தாங்க ரொம்ப நாளா அண்ணனை ஏமாத்திட்டு இருந்திருக்காங்க. அவரும் பாவம் அதை கண்டும் காணாமலே இருந்திருக்காரு. ஆனா பாருங்க, ஒரு நாள் இவங்க தப்பு பண்றத நேர்லயே பார்த்திருக்காரு. மனுஷன் ரோசம் தாங்காம ஏன்டா நாயேன்னு கேட்டுக்கிறாரு. அதுக்கு இந்த பையன் அவரை விஷமிச்ச கொண்டு விட்டாங்க. அதுக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இருக்குதுங்க. தெரிஞ்சு போச்சுன்னு அவமானம் தாங்காம அவங்க அண்ணியும் விஷம் குடிச்சு செத்து போயிட்டாங்க. You bastard! பீட்டர் என் பேரு. உன் மேல சுமத்தப்பட்ட எந்த குற்றத்தையும் நீ செய்யலன்றது எனக்கு நல்லா தெரியும். உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கினவங்க உன் கையில கிடைச்சா என்ன பண்ணுவேன்? பீஸ் பீஸ் ஆக்கிடுவேன். பாதிக்கப்பட்டவன், அதனால தான் துடிக்கிற. நானும் பாதிக்கப்பட்டவன் தான். நான் நினைச்சா நாளைக்கே உன்னை வெளில கொண்டாந்துருவேன். முடியுமா உன்னால? முடியாதது அந்த பீட்டர் என்னைக்கு சொன்னது கிடையாது. அது சரி, நான் உன்னை வெளியே கொண்டாந்தா நீ எனக்காக என்ன பண்ணுவ? என்ன வேணாலும் சொல்லிப்பாரு. வாங்க சொல்லு. துரபாண்டி, இப்போ நீ வெளியில வந்ததுக்கு அப்புறம் அலெக்சாண்டர், இந்த பீட்டர் உன்னை செல்லம்மா அலெக்ஸ் கூப்பிடுவா. ஒட்டுமா துரை? அலெக்ஸ். That's it. குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் துரப்பாண்டியன் மேல் சுமத்தப்பட்ட எந்த குற்றமும் சரிவர நிரூபிக்கப்படாததால் குற்றமற்றவர் என்று கருதி இந்த கோர்ட் அவரை விடுதலை செய்கிறது. அலெக்ஸ், அலெக்ஸ், நீ கொலை பண்ணக்கூடாது. வா. ஆஹா, அவ அடிச்சு நீ சாவக்கூடாதுடா. உனக்காக இந்த எலக்ட்ரிக் சாவு இருக்குது. Alex, cool down. இந்த பார், போலீஸ் ஆபீசர்களெல்லாம் நீ கொலை பண்ணக்கூடாது. நீ இங்கே இரு, நான் உன்னை கவனிச்சுக்கிறேன். நான் கூல் டவுன். எந்த ரஃபேவா இங்க குதிக்கோ. ஏய், ஐயோ குந்திக்கடா, நான் படுத்துக்கிங்க. என் அண்ணா அண்ணி சாவுக்கு காரணமா இருந்த அந்த 2 பேரை பீட்டர் எனக்காக கொலை செஞ்சா. அன்னிலிருந்து நான் அவனுக்கு அடிமையாயிட்டேன். அவன் சொன்னதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சுட்டேன். வெறும் அடிதடி செஞ்சுட்டு இருந்தேன். என்ன கொலை பண்ண சொன்னப்போதா என்னையே நான் உணர ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் பீட்டரை எதிர்த்த உன்னை இங்கே கூப்பிட்டு வந்தேன். அப்புறம் என்ன நடந்தது உனக்கே தெரியும். நீ என்கிட்ட நடந்துகிட்டதுக்கு நான் கோச்சுக்கிட்டு உன்னை நடுத்தரில் விட்டுட்டு போயிடுவேன்னு மட்டும் நினைக்காத. அப்படி பண்ண மாட்டேன். நீ எங்கே போய் சேரணுமோ அங்கே சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. கமான். நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ன? I love you.
என்ன சொல்ற? ஆமா அலெக்ஸ், நான் உன்னை விரும்புறேன். என்னை பத்தி இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்ட அப்புறமும் கூட நான் அப்படி சொல்லணும்னு நீ விரும்புறியா? I love you.